மண்ணுன்னு சொல்லுங்க. மாவசி மண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லணும். அந்த மனுஷன் கோடிக்கணக்கான சொத்தை வித்து இந்த தேசத்துக்காக கப்பல் விட்டாரு. நீங்க அந்த தேசத்தையே வாரி சுருட்டி எடுத்து நீங்க கப்பல் விட்டு கணக்கு அதுலயே இருக்கு பாருங்க. அது வந்து ஃபுல்லா வெப்சைட்லயே தான் போட்டிருக்காங்க. அந்த ஃபண்ட் என்ன செலவு பண்ணப்பட்டிருக்கு, என்னென்ன பண்றதுன்னு அதுலயே இருக்கு. நீங்க போய் படிங்க. உங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, தமிழும் தகராறு. துண்டு சீட்ல எழுதி கொடுத்தாலே தப்பு தப்பா படிக்கிறவரு. அதாவது கொரோனா காலத்துல ஒரு பெரிய ஹிட் ஆச்சு தம்பி. அது என்ன இருக்காங்க, கொரோனா காலத்துல வெறும் உயிரை பத்தி கவலைப்பட்டுட்டு உயிர் குழப்பமான்னு தெரியல. ஆனா ஒரே ஒரு லெஜெண்ட் மட்டும் ஃபாரினுக்கு போய் உயிரிழந்தா போச்சு மயிறு முக்கியம் சொல்லி விட்டு வச்சுட்டு வந்தாரு. உறவுகளுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க, 88% பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லைன்னு சொல்லியிருந்தோம். அதாவது தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ரொம்ப 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 மகிழ்ச்சி. மீண்டும் அதே தான் சொல்கிறேன், பார்க்குறவங்க எங்களுக்கான கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்போ தான் வரும். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட டிபேட் வந்து இனிமேல் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, புதன்கிழமை போட்டு சண்டே போடுறீங்க, ஒரு லாங் கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து நம்ம ஃபார்மேட்டை வந்து இனிமேல் சனி ஞாயிறு டிபேட் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே வரும். அதே மாதிரி கிராஸ் ஃபயர் நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம், 3 பேர் பேசுறது, அது ஃப்ரைடே வரும். ஸோ இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாகவே ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பேக்டாக இருக்கும். செம்மையாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். உறவுகளுக்கு மீண்டும் நன்றி. சீக்கிரமா 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணணும். உங்க சப்போர்ட் வந்து ஆசமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். நன்றி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் டைம்ஸ் டிபேட் பொலிட்டிக்கல் அன்கட் வித் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர், டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். சும்மா இருமா, எது உண்மை? நீங்க பேசுறது எல்லாம் ஃப்ராட் தான. 5 வருஷம் ஆச்சு, ஒரு அம்மா ஜெலிக்கு புரோஜனம் இல்ல. இல்ல இருமா இருமா, ஒண்ணுமே புரோஜனம் இல்ல. ஓட்டு போடாத. 26ல தேர்தல் வருது இல்ல, அப்ப நீ எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம். கூட்டணி போடாம இல்லங்க, அத எங்க இஷ்டம். அது யார் நீ சொல்றதுக்கு? திமுக என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்குன்னு நாங்க சொல்றோம் ஜி. அத கேட்டு என்ன சொல்றாரு, அபத்தமா இருக்கு, ஃப்ராட் தானாங்க. திமுக பண்ணதை சொன்னா நீங்க இப்படி சொன்னா நாங்க என்ன பண்றது? காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி நீங்க ஒண்ணு செய்வனா, நீங்க உங்க வேலையை நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. திமுக தப்பு பண்ணுதுன்னு நீங்க தெருவா ரோடா வீடு வீடா வாக்கு போட விடாம பண்ணுங்க. எங்களுக்கு சந்தோஷம். நாங்க பாத்துக்கலாம். ஒரு நிமிஷம் தம்பி, நான் சொல்ல வரல. இந்த ஏற்கனவே வரும்போது சொன்னாங்க, இந்த ஏழை மக்களுக்கு நல்வாழ்வு தருவோம்னு சொன்னாங்க, தரல. தாலி எடுத்தாங்க 2 லட்சம் பெண்கள். இந்த மதுக்கடையை ஒழிப்போன்னு சொன்னாங்க, கனிமொழி அக்கா செய்யல. இந்த இது எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிய தீர்வோட செங்கலை தூக்கிட்டு வந்தாரு உதயநிதி, அதுவும் செய்யல. பக்கத்துல உட்கார்ந்து இருக்குல்ல, அந்த அக்காட்ட கேளுங்க. இருங்க, நான் நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை யாருமா கட்டுறது? அவர் கட்டாரு. யாரு சொன்னா? அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா? எடுப்ப போய் பாருங்க எய்ம்ஸ். எங்க போய் பாக்க? பாருங்க எந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டல. அடுத்து சொன்னாங்க, இதுக்கு அப்புறம் 10 எய்ம்ஸ் மருத்துவமனை திறந்தாச்சு நம்ம இந்தியால. அந்த லட்சம் தமிழக அரசு. அது அவங்க சொல்லிட்டாங்க மேடம். அவங்க இவங்க சரியா அது உறுதுணைப்பு கொடுக்கல, ஒத்துழைப்பு வரல, உறுதுணைப்பு பண்ணல. அவங்க கேட்கும் போது வந்து எதுவுமே சரியா பண்ணலன்னு வந்து சட்டசபையில அங்கேயே சொல்லிட்டாங்க. விஷயம் முடிஞ்சு. அடுத்தது நீட்டு தேர்வை ரத்து செய்வாங்க. இப்படி எல்லாம் பல பொய்களை சொல்லி வாக்குகளை வாங்கி ஆட்சி அமைத்த பிறகு இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? மோடி எங்களுக்கு தள்ளவில்லை, சின்ன படகிலே பணம் அனுப்புகிறார், பெரிய கப்பலிலே அனுப்பவில்லை, பணம் பற்றாக்குறை, பணம் பத்தவில்லை, 50 கோடி கொடுத்தாலும் 10,000 5,000 கோடி கொடுத்தாலும் எங்கள் வாய் பெரிது, அப்படியே போட்டு முழுங்கி விடுவோம் பூதம் போல சொல்லிட்டு பணம் 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 அடிக்கிறாங்க. நீங்க இந்த சுதந்திர அடைஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்க எந்த ஒரு முதலமைச்சரும் இப்படி ஒரு பஞ்சபாட்டை பார்த்தது இல்ல. ஐயோ காசு கொடுக்க மாட்டேங்கிறேன், காசு கொடுக்க மாட்டேங்கிற, காசு இல்ல, நிதி இல்ல. போய் கேளுங்க, நிதி ஊருக்கு வந்து கருணாநிதி செலவு வைக்க நிதி தமிழ்நாடு வரி பணம்
கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட போய் இப்படி உதயசூரியன் ஸ்டேப்ல வந்து பண்ணி கலைஞர் பேருந்து நிலையம் எதுக்கு பேர் வைக்கிறீங்க? எதுக்கு போய் ஊருக்கு தூத்துக்குடியில இருந்து ராமநாதபுரத்துல இருந்து திருநெல்வேலில இருந்து எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும் கலைஞர் பேருந்து நிலையம் கலைஞர் தான் தமிழ்நாடுக்கு தந்தையா? ஈவேரா மண்ணு மாதிரி அடுத்து கலைஞர் மண்ணு கொண்டு வந்து தமிழ்நாட்டுல ஒரு தலைவர்களே கிடையாது உங்களுக்கு. யாரு சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, யார் நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல தலைவர்களே தமிழ்நாடு தலைநிமிர வச்சதுல கருணாநிதிக்கு ஈக்குவலா யாரும் சொல்ல முடியாது. அந்த கருணாநிதி அளவுக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து ஊழல் பண்றது, லஞ்சம் பண்றது, சும்மா அந்த கதையெல்லாம் விடாதீங்க. அவர் மேல எந்த ஊழல் வழக்கு எந்த நீதிமன்றம் சொல்லி பாருங்க. இப்படி எல்லாம் கதை சுத்தம் பண்ணாங்களா தெரியுமா? நீங்க கேக்குறீங்க இன்னொரு தலைவர்னு யாரு? வாவுசி ஐயா எல்லாம் பாத்தீங்கன்னா வாவுசி எல்லாம் எப்ப எந்த வாவுசி அப்புறம் ஐயாவுக்கு அப்புறம் வந்து ஈவேராவை நீங்க வந்து ஈவேரா மண் அப்படிங்கிறீங்க. ஏன் வாவுசி மண்ணுன்னு சொல்லுங்க. வாவுசி மண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லணும். அந்த மனுஷன் கோடிக்கணக்கான சொத்தை வித்து இந்த தேசத்துக்காக கப்பல் விட்டாரு. நீங்க அந்த தேசத்தையே வாரி சுருட்டி எடுத்து நீங்க கப்பல் விட்டு உங்க மண்ணுங்க. இவ்வளவு பேசுறிய பாவம். அவரு எல்லா சொத்தையும் அந்த பிரிட்டிஷ்காரன் புடிங்கிட்டு விட்டுட்டான். கடைசியில இங்க வந்து நம்ம திருவொற்றியூர்ல ஒரு பலசர கடையை வச்சு பாவம் அது கஞ்சி கஷ்டப்பட்டாரு. அன்னைக்கு எங்க உங்களுக்கு தலைவர் கிடையாது. சுதந்திர தினத்தை கருப்பு தினமா அறிவிங்க. அம்மா விக்டோரியா மகாராணி நீங்க மட்டும் தமிழ்நாட்டை மட்டும் போது ஆட்சி பண்ணுங்கம்மான்னு விக்டோரியா மகாராணி கால்ல விழுந்த ஈவேரா தமிழ் பண்ணி சொல்றீங்க. வெட்க கேடுங்க. தமிழர்கள் என்னைக்காவது யார் காலையில போய் விழுந்து பாத்துருக்கீங்களா? பிரிட்டிஷ்காரன் ஆண்டு இருந்தாலும் அந்த நாடு சுத்தமா இருந்திருக்கும். பிரிட்டிஷ்காரன் ஆண்டு இருந்தாலும் அந்த நாடு நல்லா இருந்திருக்கும். உங்களை மாதிரி ஆளு உங்க மாதிரி நீங்க திமுக அடிக்கிற கொள்ளைய விட பிரிட்டிஷ்காரன் பரவாயில்ல. அதனால பிரிட்டிஷ்காரன் இருந்தா நீங்க எந்த அளவுக்கு கேவலமா அவன் தான் வந்து ஜிஹெச் கட்டினா, அவன் தான் ஆர்பரை கட்டினா, அவன் தான் சட்டமன்றத்துல கட்டினா. கொஞ்சம் பொறுமை. ஆளுங்க வந்து அண்டர் கிரவுண்ட்ல போய் கொஞ்சம் பொறுமை. பிரதமர் கொரோனா காலத்துல ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி வாங்கினாரு பணம். அந்த பணம் எங்க கணக்கு அதுலயே இருக்கு பாருங்க. அது வந்து ஃபுல்லா வெப்சைட்லயே தான் போட்டிருக்காங்க. அந்த ஃபண்ட் என்ன செலவு பண்ணப்பட்டிருக்கு, என்னென்ன பண்றதுன்னா அதுலயே இருக்கு. நீங்க போய் படிங்க. உங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, தமிழும் தகராறு. துண்டு சீட்ல எழுதி கொடுத்தாலும் தப்பு தப்பா படிக்கிறவரு. அப்படி ஒரு முதல்வரை வச்சுக்கிட்டு என்னங்க செய்யறது? பணம் என்னாச்சு சொல்லுங்க. அந்த பணம் என்னாச்சு சொல்றேன். எவ்வளவு செலவு இருக்குன்னு கணக்கு இருக்காங்க. என்ன பிரதமர் இப்ப என்ன 1030 கோடியில வாட்ச் கட்டிருக்காரா? 3 கோடி கார்ல வராரா? பேரனுக்கு வந்து 200 கோடியில படம் எடுத்துட்டு இருக்காரா? ஒரு நாளைக்கு 2 லட்சம் அவருக்கு மேக்கப் மேனுக்கு அவர் என்ன மேக்கப் பண்றாரு? மூஞ்சியை போய் பாருங்க. அந்த மனுஷன் வந்து இப்படி பண்ணா விக்கு வச்சிட்டு விக்க 2 லட்சத்துக்கு கோடி கணக்குல விக்கு வச்சுக்கிட்டு அதாவது கொரோனா காலத்துல ஒரு பெரிய ஹிட் ஆச்சு தம்பி. அது என்ன இருக்காங்க? கொரோனா காலத்துல வெறும் உயிரை பத்தி கவலைப்பட்டுட்டு உயிர் பழக்கமான்னு தெரியல. ஆனா ஒரே ஒரு லெஜெண்ட் மட்டும் ஃபாரினுக்கு போய் உயிரிழந்தா போச்சு மயிறு முக்கியம் சொல்லி விக்கு வச்சுட்டு வந்தாரு. இவங்க மேக்கப்புக்கு வந்து மோடி 2 லட்சம் செலவு பண்றான்னு கதை கட்டி விடுறாங்க. ஒரு கருத்து வச்சேன். நான் கையால அந்த கருத்து வச்சேன். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. அதாவது நீங்க எப்படி கம்பேர் பண்றீங்க அப்படின்னா, திரு மோடி அவர்கள் வந்து அவரோட மேக்கப்புக்காக 2 லட்சம் செலவு பண்றாரு. ட்ரெஸ்ஸுக்காக ஓவராலா வந்து ஒரு இந்திய நாட்டின் பிரதமர் இருக்கட்டும். அப்படி அதாவது இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு பிரதமர் வந்து 2 லட்சமோ 3 லட்சமோ 4 லட்சமோ கூட வைக்கணும் ஐயா. இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது, 5 ஆண்டுகளுக்கு பின்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ரெப்ரசன்ட் பண்ணி நாட்டுக்கு போகும்போது ஒரு பார்க்கும் போது இவனா இப்படி இருக்கிறான் அப்படின்னு நல்லா அயன் பண்ணி கஞ்சி போட்டு ஒரு செலவுக்கு வந்து நீங்க உங்க காஸ்டியூமுக்கு மினிமம் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்றீங்க. ஷூட் நடக்குது மாதிரி ரோஸ் பவுடர் வாங்கி போடுறீங்க ஒரு 250 ரூபாய்க்கு, கிரீம் போடுறீங்க ஒரு 350 ரூபாய்க்கு, ஒரு வாட்ச் பந்தாவை கட்டுறீங்க, 40 மோதிரம் போட்டுருக்கீங்க, நல்லா பந்தாவை ஒரு 10,000 செருப்பு போட்டிருக்கீங்க. நீங்க பேசுற வெங்காய ஃப்ராடு வேலைக்கும் முட்டு கொடுக்கறதுக்கும் இவ்வளவு வேலை பண்றீங்க. இந்த நாட்டோட பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணி பல கோடியில உள்ள கொண்டு வந்துருக்காரு. இன்னைக்கு வந்து ஃபாக்ஸ்கான் கம்பெனில இன்னைக்கு காலையில ஃபாக்ஸ்கான் கம்பெனில வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த டோப்பா வச்சுக்கிறேன் மேடம் சொன்ன மாதிரி அவ்வளவு காஸ்ட்லியா கார்ல வந்து இறங்கினேன் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி 15,000 கோடி கூட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு வக்கு கிடையாது. இல்லன்னு காலி துப்பிட்டு போறான்.
உங்களுக்கே இவ்வளவு தேவைப்படும் போது அந்த மனுஷன் ஏன் இப்ப இருக்க கூடாது? ஏய் 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 உன்னை போன்னு ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன், இவ்வளவு லென்த்தா சொல்றியே, உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா? நோ பாஷ், நீங்க சொன்னதா நான் டீடைலா சொன்னேன். பதில் சொல்லுங்க. பிரதமரோட முதலமைச்சரை ஒப்பிடலாம். அவருக்கு அதுவும் இருக்கலாம், சைனால இருந்து அவருக்கு பதில் சொல்லுங்க. இல்ல நியாயமா பதில் சொல்லுங்க சார். என்ன எதுவுமே பண்ணல நீங்க சொல்ல முடியாது. இங்க பாருங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாறி இருக்கா இல்லையா? என்ன ஒண்ணுமே மாறலையா? என்ன ஒண்ணுமே மாறலையா? ஏங்க பண இழப்பு பண்ணாரு, எத்தனை பேர் செத்து? சார் அந்த பண இழப்புனால என்ன ஆச்சு? இப்ப கேவலம் 2000 ரூபான்னு ஒண்ணு கொண்டு வந்த அந்த 2000 நல்ல விஷயம் தானே. எதுவுமே இல்லாம போச்சு. எவனும் பதுக்கல. காங்கிரஸ்காரன் ஃபுல்லா பதுக்குறதுல என்ன பண்ண தெரியாம ஃபுல்லா போட்டு அப்படியே ஒண்ணும் புரியாம இருந்தான். ஏற்கனவே 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு ஒரு இந்திய நாட்டை ரெப்ரசென்ட் பண்ற பிரதமர் வந்து அப்படிதான் சார் இருக்கணும். இந்தியாவையே தலைநிமிர செய்யறவங்க அப்படிதான் இருக்கணும். 15 லட்சம் ரூபாய் மோடி குடுக்குறேன்னு சொன்னாருன்னா பொய்யா வந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அத சொல்லவே இல்ல. அவரு சொன்னாருன்னா அந்த வீடியோவே வந்துச்சு. அவரே மோடியே பிரதமர் இல்லமா டூப்ளிகேட் அந்த வீடியோவே வந்துச்சு. மோடி செத்து ரொம்ப நாள் ஆச்சு. சிம்பிளா ஒரு லாஜிக் ஆமா போங்க. நான் சொல்றேன், மோடி அப்படி சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, 15 லட்சம் எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொன்னாருன்னா இந்த தமிழக மக்கள் எப்படி தெரியுமா, நான் ஓட்டு நீ எனக்கு போட்டீங்கன்னா உனக்கு மாசம் 1000 ரூபாய் தருவேன்னு சொன்னதுக்கே இந்த திமுக அரசு நம்பி ஓட்டு போட்டுட்டாங்க. அப்படி பேரும் மோடி ஐயா மட்டும் அப்படி சொல்லியிருந்தாருன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களும் மோடி ஐயா ஓட்டு போட்டுருப்பாங்களா மாட்டாங்களா? அதனால தமிழக மக்களுக்கே தெரியுது அவர் அப்படி சொல்லலன்றத கரெக்டா புரிஞ்சுக்காங்க. சொன்னது அந்த கருப்பு பணத்தை மீட்டா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 லட்சம் ரூபாய்க்கு நான் எல்லாம் செய்யலாம், அந்த அளவுக்கு பணம் வந்து வெளியில முடங்கி அப்படின்னு எவ்வளவுன்றத உங்களுக்கு ஒப்பு காட்டுறதுக்கு சொல்றாங்க. நான் சொன்னேன் போன இன்டர்வியூல, ஐயா இந்த திமுக வந்து இந்த தலைமை குடும்பத்துல அந்த பெரிய தலைவர்களா இருக்கு பாருங்க, அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை கொள்ளையடித்து வச்ச பணத்தை எடுத்தா தமிழ்நாட்டோட கடனையே அடைச்சிடலாம் அப்படின்னு. அப்படின்னா உடனே என்ன சொல்றீங்க நீங்க, 10 லட்சம் கோடி இப்ப கடை இருக்கு, அப்ப 10 லட்சம் கோடி வந்து சொத்து இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு மேல இருக்கு. அப்ப அதுக்கு மேல வந்து ஒப்புப்படுத்த அவரை வந்து கம்பேர் பண்ணி சொல்றாரு. இல்ல மேடம், சுமதி மேடம், அதாவது நீங்க யோசிக்கிற இந்த விஷயத்துல இவங்க சொல்ற பாயிண்ட பாருங்களேன். அதாவது பிரதமர் வந்து இந்த மாதிரிலாம் போடுறாரு, இந்த மாதிரி பண்றாருன்னு சொல்றாங்க. சரிங்க, இவங்க கட்டுற ஒரு வாட்சோட விலை எவ்வளவுங்க? கார் ரேஸ் பண்றாங்க, திடீர்னு ஃளைட்ட சர்க்கஸ் விடுறாங்க, திடீர்னு ஃபாரினுக்கு போறாங்க, அப்படியே சைக்கிளை மிதிக்கி 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 மிதிக்கி. சரி, இவ்வளவு பண்ணி தொலைக்கிறீங்கல்ல, என்ன செஞ்சீங்க நீங்க? என்ன முதல்ல கொண்டு வந்தீங்க? என்ன அவங்க ஐயா முதலமைச்சர் வேலை செய்யறாரா எங்கேயாச்சும்? நம்ம உதயநிதி எங்கேயாச்சும் வேலை செய்யறாரா? அப்படி நெத்தி தண்ணி நிலத்துல அடுத்து இன்பநிதி வந்துட்டாரு. இப்ப அடுத்து இன்பநிதி வந்துட்டாரு, ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனி வந்துருச்சு, அவர் ஆரம்பிச்சாரு. அடுத்து மக்களோட பணம், மக்களோட உழைப்பு, மக்களோட வருமானம், மக்களோட இந்த இயற்கையை சுரண்டி, இந்த வளத்தை சுரண்டி, நிலத்தை சுரண்டி, மக்கள்கிட்ட வரிய வாங்கி சாராயத்தை ஊத்தி கொடுத்து, தாலி அறுத்து கொடுத்து கொள்ளையடிச்சு நீங்க மட்டும் சேர்த்து வச்சிருக்கீங்க. மக்கள் பூரா ரோட்ல நிக்கிறான். அது கொஞ்சமாச்சும் இறக்கம். பெண்களாச்ச ஒரு தாலி அறுத்து நிக்கிறாங்க, 1000 ரூபாய். உடனே விதவைக்கு 1000 ரூபாய், வயதானவர்களுக்கு 1000 ரூபாய், ஆண்களுக்கு 1000 ரூபாய். என்ன பரதேசி மடமா இது? தமிழ்நாடா பிச்சைக்கார மடம்? 5 வரைக்கும் மேல மாறி மாறி இவங்க ஆட்சி பண்ணிட்டு 1000 ரூபாய், இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு கையேந்து நிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒண்ணு பதிவு பண்ணணும் மேடம். அதுதான் ஏர்போர்ட் பத்தி ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு இன்டர்வியூல. நீங்க வேணா பாருங்க சார். இன்னும் இப்படியே போச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க வீட்டுக்கு வீடு. ஓகேவா? யாரும் வேலைக்கு போவாம அந்த டைம் போனீங்கன்னா அவன் கஞ்சி ஊத்துவான் சார், நீங்க வாங்கி குடிச்சிட்டு வந்து படுக்க வேண்டியதான் வீட்டுல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாரு. ஏன்னா இது என்ன, இது 1000 ரூபாய் நீ கொடுக்கறது மேட்டர் கிடையாது. 1000 ரூபாய் சம்பாதிக்கிற வழிய நீ உருவாக்கி கொடுக்கணும். தொழிற்சாலையில 15,000 பேர் வருவான்னு நீங்க சொன்னல, நீங்க வந்து காலி துப்பிட்டு போறாங்க மேடம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாஸ்கான் கம்பெனியை சேர்ந்த ஒரு மூத்த அதிகாரி, ஒரு முக்கியமான முதல்வர் சந்திக்க முடியும். முதல்ல எல்லாமே சந்திச்சிட முடியாதுல்ல. உட்காந்து மீட் பண்ணிட்டு போறாங்கல்ல, சொல்றாங்கல்ல, வந்து என்ன சொல்றான், நாங்க 15,000 வந்து 15,000 crores வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்றோம், நாங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றான். ஒன்னே வந்து சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்ல பணமே நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதுன்னா அது எதுக்கு வந்து சொல்ல வர்றான்? செய்தி வந்திருக்கு. நீ மறந்து எதுக்கு நேரா சிஎம் வந்து பார்த்து சொல்ற? சும்மா அந்த கதையெல்லாம் பேசியிருப்பாங்க சார். சும்மா என்ன ஆச்சு சொன்னீங்க பண்ணலையா? இவன் வந்து சொல்லியிருப்பான், நான் எங்க பண்றோம்னு சொன்னோம், நாங்க சொன்னோம் உங்களுக்கு புரியல இங்கிலீஷ். அவன் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு சொன்ன இங்கிலீஷ் உங்களுக்கு புரியல, நாங்க பாக்குறோம் தான் சொன்னோம், நீ பண்றியான்னு கேக்குற. போன்ல பேசலாம், நேரடியா வந்து பேசணும் சொல்லிடலாம் சார். அமித்ஷாஜி பேசுறதா உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்றீங்க, அது மாதிரி நாங்க சொல்லக்கூடாதா? சொல்லுங்க.
நீங்க மாடு மேய்ச்சாலும் சரி ஆளை மேய்ச்சாலும் சரி என்ன கஞ்ச வாங்கி வேணாலும் குடிச்சாலும் சரி மேய்ங்க. வலிச்சு நக்கலாலும் சரி சாராயத்தை குடிச்சு மல்லாக்கப்பட்டு துணி இல்லாம பப்பரக்கடை செத்தாலும் சரி உனக்கு எங்களுக்கு இதேதான் ஒண்ணும் வேலை இதுதான் தெரியும். ஐயோ நாட்டுல நடக்கிறேன் ரோட்ல நானே எழுதி பாக்குறேன்னா உங்களை மாதிரி கார்ல ஏறிக்கிட்டே மல்லாந்துட்டு உட்காந்து போல ரோட்ல நடக்கும் பொழுது பாக்குறேன் பெண்களை பாக்குறேன். பாப்பா எல்லாத்தையும் பாப்பா. மீண்டும் இன்னொரு முறை இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்துச்சுன்னா இந்த நாடு இன்னும் அகல பாதாளத்துல போயிடும். இந்த பூதம் வாயில கதையாயிடும். அதனால வந்து இப்போ ரொம்ப கெட்டு போச்சு. காமாட்சி சார், இப்போ இந்த காவேக்கா இருக்காங்க இல்லையா, விஜய் கட்சி வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கிட்ட வந்து அதாவது லாக் ஆயிட்டாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, அதாவது சுப்ரீம் கோர்ட் கேஸ் வந்து சொல்லிட்டாங்க இல்லையா, இந்த மாதிரி சிபிஐ மாத்துங்கன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், விஜயோட குடிமை இனிமேல் வந்து அமித்ஷா கிட்ட தான் சொல்றாங்க. அதை பத்தி உனக்கு கருத்து என்ன சார்? இல்லை சார், நான் எதை சொன்னாலுமே உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு கிரிட்டிசிசம் பண்ணுவீங்க. நான் வந்து இப்போ சொல்ல போறது தேவையில்லாத ஒரு விஷயம். இல்ல கண்டிப்பா உங்களோட கருத்து தெரிஞ்சுக்கணும். திமுக காரங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன். திமுக நாங்க ஒன்றும் பார்க்கல. அது நாசமா போனாலும் சரி நல்லா வந்தாலும் சரி அதை பத்தி எங்களுக்கு என்ன. இப்போ வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா வந்து ஆமாவா இல்லையா, ஆமா இல்ல இல்ல சொல்லுங்க. என்ன ஆமா இல்ல அதான் கேட்டேன் ஒரு கேள்வி. அதாவது வெளியேங்கிற கதையா சார், நீங்க ஒரு பதில முன்வைங்க. அதாவது ஒண்ணு ஆமான்னு சொல்றேங்க, அடுத்த கேள்வி போயிடுறேன். இல்ல இல்லன்னு சொல்லுங்க, ஓகேவா? நான் சொல்ல விரும்பலன்னா அது கருத்து கிடையாது. நான் சொல்லும் போது இப்ப யாரும் பேசக்கூடாது. நான் கரெக்டா சொல்றேன். கரெக்டா சொல்லுங்க. நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அவங்க பேசுவாங்க. இந்த வழக்கு வந்து சிபிஐ வேணும்னு சொல்லி தாவேக்கா கேட்கல. தாவேக்கா எங்களுக்கு சிபிஐ வேணும்னு கேட்கல. அவங்க கேட்டது வந்து இப்ப கோர்ட் மூலியமா போட்டிருக்கக்கூடிய சென்னை கோர்ட் மூலியமா போட்டிருக்கக்கூடிய அந்த 3 அதிகாரிகளை கொண்டு அந்த இது என்கொயரி ஸ்டாப் பண்ணணும் சரி அப்படின்னு தான் அவங்க கொள்கை, அவங்களுடைய பிரமாணத்தை பத்திரம் தாக்கல் பண்ணாங்க. சரி. ஆனா பிஜேபியை சேர்ந்த ஒரு நபர் வந்து தான் எங்களுக்கு சிபிஐ வேணும் அப்படின்னு அவர் போட்டாரு. ரெண்டாவது 2 பேர்கிட்ட பாட்டி கல்வி அறிவு இல்லாத 2 பேர்கிட்ட கையெழுத்தை வாங்கி அதிமுக அவங்க அந்த பெட்டிஷனை போட்டாங்க. சரி. ஆக மொத்தம் அங்க ஒரு 3, இது ஒரு 1 4, இவங்க 1 5 பெட்டிஷன் அங்க போச்சு. சரி. இந்த 5 பெட்டிஷனை விசாரிச்சுட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட்டுடைய கண்காணிப்புல தமிழ்நாடை சேராத ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் போட்டு அதை விசாரணை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இதை மானிட்டரிங் பண்றதுக்கு நான் சொன்னேன், அந்த பானுடைய வழக்குல விடுதலை பண்ணாரு ஒரு ஜட்ஜுன்னு, அந்த ஜட்ஜை தான் இதுக்கு வந்து மானிட்டரிங் கமிட்டிக்கு தலைவரா போட்டிருக்கு. அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க. நான் அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் சொன்னா அது வேண்டாம். அவங்க சுமதிக்கு மனசு கூட கஷ்டப்படலாம். அது முடியாது. தேர்தல்லாம் முடிஞ்சிடும், கவலைப்படாத. தேர்தல் முடிஞ்சிடும். விஜய் கட்சி அவ்வளவுதான். விஜய் கட்சி எதுக்கு அவ்வளவு? அவன் தான் இப்ப அடுத்த சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டு இருக்கா. நீ வேற கருத்து தெரிவிக்கலாமா? அதாவது வந்து இப்போ அதாவது பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்னதை வந்து நம்ம இப்படி நரேட் பண்ணலாம். அதாவது திமுகவுக்கு முட்டு கொடுக்காத மொத்த டீமையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப போட்டிருக்காங்க. பேசிக்கா முட்டு கொடுக்காதுன்னு இல்லைங்க, எங்க மனசாட்சியோட பேசுங்க. நான் தான் 16 பேர்த்த அன்னைக்கு கொலை பண்ண கொலைகாரன் நீங்களை விடுதலை பண்ண ஒரு ஜட்ஜை கொண்டு வந்து போட்டிருக்கான். மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல அது பெரிய பிரளயம் உண்டாகி மறுபடியும் உடனடியா பிடிச்சி போடலைன்னா கவர்மெண்ட்டை நான் டிஸ்மிஸ் பண்ண இதே தலைமை நீதிபதி சொன்னதுக்கு அப்புறம் அந்த 16 பேரும் முடிச்சு மறுபடியும் கொண்டு சைட்ல அடைச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு நீதிபதியை கொண்டுட்டு வந்து போட்டிருக்கான்னு சொல்றேன். இதை மானிட்டரிங் பண்றதுக்கு அப்ப எந்த அளவுக்கு அது நடக்குங்கிறத நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மனித ஆணையம் இருக்குல்ல சார், வர இந்த ஒரு மனித நீங்க சொல்ல புரியுது. நான் வந்து புரியுது. ஒரு மனித ஆணையம் இருக்குல்ல, இந்த ஒரு மனித ஆணையம் போட்டீங்கல்ல. இப்ப அந்த அம்மா கேள்வி கேட்டாங்க, சுமதி அம்மா கேள்வி கேட்டாங்க, வன்னை சுமதி அம்மா என்ன கேட்டாங்கன்னா, இப்ப அது முடியுமா முடியாதா? அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த ஒரு மனித ஆணையம் முடிஞ்சிருக்குமா? அப்போ அதுதான், அது எப்படி என்கொயரி பண்ண முடியும்? அவங்கதான் ஸ்டாப் இருந்திருந்தா முடிஞ்சிருக்குமா? தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி அவங்க கமிட்டி வேண்டாம் சார். ஹைகோர்ட்ல இருந்து 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டி போட்டாங்க. ஏற்கனவே சிபிஐ 5 வருஷம் தலைமையில போட்டாங்க இல்லையா, ஐஜி தலைமையில போட்டாங்க. அந்த கமிட்டி உடனே வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. இந்நேரம் அது எல்லாமே அவங்க நெருக்கி இது சார்ஜ் ஷீட் எழுதுற மாதிரி திமுக கொடுத்த சார்ஜ் ஷீட்டை சப்மிட் பண்ணிருக்கணும். சரி, அது விடுங்க மேடம், நீங்க உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. இல்ல எனக்கு புரியல, இது எப்படி இந்த வடநாட்டுல ஏதாவது ஒரு உயிர் போச்சுன்னா அப்படியே துள்ளுறாங்க, துடிக்கிறாங்க. அது ஏன் தமிழ்நாட்டுல நடந்துச்சுன்னா இவங்களுக்கு அது தெரியும். ஓட்டு போட்ட விஷயம் புரிஞ்சுக்கோமா.
16 பெண்களை பல பெண்களை கற்பழிப்பு பண்ணி பல பேர்த்த அதை அந்த குழந்தை காலை பிடிச்சி தரையில அடிச்சு கொண்டு இருக்கான். அப்படி கொன்ன பாவிகளை கொண்டு வந்து விடுதலை பண்றாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அந்த ஜட்ஜி எப்படிப்பட்ட ஜட்ஜி? இங்க ராஜீவ்காந்தி ஐயா வந்து வெடிகுண்டு வச்சு கொன்னாங்க சரிங்களா? நீங்க அது தானே கூட எத்தனை கொன்னீங்க. பேர் சேர்ந்து இது பண்ணாங்க, எத்தனை பேருக்கு கை போச்சு கால் போச்சு, குழந்தைகள் எல்லாம் செத்து போனாங்க. அதுல ஆமா, அந்த வெடிகுண்டு சம்பவத்துக்கு வந்து குற்றவாளிகளா இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் விடுதலை பண்ணணும்னு யார் சப்போர்ட் பண்ணுங்க? விடுதலை மட்டும் பண்ணல, விடுதலை வந்தவரை பண்ணதுக்கு கட்டி பிடிச்சு ஆற தலைவி வரவேற்றது யாரு? அங்க ஒரு ஆரம்பிக்கும். முதல்வர். ஏமா அவங்க வந்து இந்த குற்றத்துக்கும் அவன் பேட்டரி வாங்கி கொடுத்தவன், சிகரெட் வாங்கி ஆமா, கொடுத்தவன், அவர் இவங்க நேரடியா எல்லாம் இல்ல, சம்பந்தப்படாத ஒரு நபருங்கிறதுனால நேரடியா தான் நாங்க தலையிடல பண்ணோம். அவங்க. அது அந்த வழக்கை பொறுத்த மட்டும் நீங்க வந்து இன்னைக்கு வந்து எது வேணாலும் நம்ம பேசலாம். அது சரி, உண்மை அதை இல்லை. விடுங்க. இலங்கையில வந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. ஆமா. எந்த உலகத்திலுமே காண முடியாத அளவுக்கு கொடூரம். நீங்க சொன்னீங்களா ஒரு குழந்தைய தரையில எடுத்து அடிச்சாங்கன்னு, அதெல்லாம் விட கொடுமை. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எப்படி கொலை? 1.5 லட்சம் பேர். அப்போ உங்க முதல்வர் என்ன பண்ணாரு? அப்போ முதல்வர் இல்ல, கண்ணாடி இப்ப- என்ன பண்ணாரு? தலைமாட்டுல ஒன்னையும் கால் மாட்டுல ஒன்னையும் உட்கார வச்சுக்கிட்டு, கூலரை வச்சுக்கிட்டு படுத்துட்டு கரெக்டா ஒரு 2 மணி நேரம் உண்ணாவிரதம். இந்த உலகத்திலேயே எங்கேயாவது 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தவங்க நீங்க பாத்திருக்கீங்களா? போர் முடிஞ்சிட்டு நின்னுச்சுட்டாரு. போரை நிறுத்திட்டே நிறுத்திட்டே முடிச்சாரு. ஏமா போர் நின்றுச்சா? சிதம்பரம் பேசி இந்த மாதிரி அங்க போர் முடிஞ்சிருச்சு, நீங்க உண்ணாவிரத்தை முடிச்சுக்கிடலாம்னு ஐயோ, சரி, அதுக்கப்புறம் சொன்னதுனாலதான் நடந்துச்சா? முடிச்சது. அதுக்கு அடுத்த நாள் தாக்குதல் நடந்துச்சா? தாக்குதல் அப்ப இவர் நடந்துச்சு. கேள்வி கேட்கணும்ல, என்ன உண்ணாவிரதத்தை முடிச்சுக்க சொன்ன, அப்ப எப்படி அங்க தாக்குதல் நடந்தது? இருங்கம்மா, ஆமா, அந்த கொஞ்சம் கேள்வி பொறுங்கம்மா. கேட்கறாரு. போன மாசம் சொல்லுங்க போனாங்க. சொல்லுங்க ஒரு விஷயம் சொல்லுங்க புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இது வந்து நீங்க இந்த விஷயத்த விட்டுடுங்க. விட்டுருங்க. இலங்கைங்கிறது தனி நாடா, நம்ம இந்தியாவா? எனக்கு அதெல்லாம் தேவை. அதான் தெரியாதுன்னா அப்புறம் என்ன கத்திரிக்காய்? அப்ப உண்ணாவிரதம் இருந்தாங்க சார். எல்லாத்தையும் எப்படி சார் விட முடியும்? இந்தம்மா, அதுக்கு பதில் சொல்லிட்டு இங்க அப்புறம் பாருங்க, இஸ்லாமாங்க. அது உண்ணாவிரதத்துக்கு அப்புறம் அங்க உயிர்கள் போச்சா போகலையா? அது போச்சுதான் ஏன் நான் சொல்றேன். அப்புறம் ஏன் அப்படி சொன்னீங்க? அப்ப அப்பட்டமா போய் சொல்லி எங்க தமிழர்களை ஏமாத்துறீங்களா நீங்க? நாங்க போய் சொல்லல. அப்ப இங்க தமிழ்நாட்டுல போற தமிழ் உயிர்களுக்கு மரியாதை கிடையாது. ஒன்றிய இங்க அரசு இலங்கையில இருக்கிற எங்களோட தமிழ் சொந்தங்களுக்கு உயிர் போச்சுன்னா அதுக்கு நீங்க உங்க மரியாதை தமிழ் கொடுக்க மாட்டீங்க. சொந்தத்துக்கு எத்தனை பேர் கண்ணீர் விட்டீங்க? எத்தனை பேர் கண்ணீர் விட்டீங்க? எத்தனை பேருக்கு அழுது? எத்தனை பேர் இளவு விட்டீங்க? நாம எல்லாரும் கேள்வி கேட்டோம். ஆமா. ஆட்சியில உட்கார்ந்தா நீங்க என்ன பண்ணீங்க? ஆமா, யார் எங்க கையில ஆட்சியை ஆட்சி தான் இருக்கு? டிஸ்மிஸ் பண்ணீங்களா? அப்புறம் என்ன இருக்கு? அடுத்த முறை ஆட்சி வரவிடாம பண்ணீங்க. எதுக்கு? அப்புறம் யார் கூட பேசுறாங்க? ஆமா, பின்ன நீங்க பண்ண வேலைக்கு டிஸ்மிஸ் பண்ணாம நான் ஏங்க, கிறிஸ்மஸ் பண்ணுவாங்க. ஊழலுக்காக ஆட்சியை dismiss ஆன ஒரே அரசு உங்க தமிழக அரசு. ஊழலுக்காக சரி, dismiss சொல்லாத. பண்ணாங்க. ஊழலுக்காக இல்ல, சும்மா இந்த மாதிரி திமுக ஆட்சி பண்ணீங்கன்னா உங்க மேல ஊழலுக்காக வழக்கு dismiss போட்டுருவேன். பண்ணாங்க. நானே வழக்கு போடுவேன். தூக்கி, ஊழலுக்காக தூக்கி, dismiss போடுங்க. பண்ணல. தூக்கிட்டாரா? இல்ல அதுக்கு முன்னாடி இலங்கை தமிழர்களுக்காக நாங்க சப்போர்ட் பண்ணோம், ஐயையோ. சப்போர்ட் பண்ணோம்னு தான் எங்க அரசு டிஸ்மிஸ். அதான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இட்லி சொன்னா சட்னியே நம்பாது. உண்மை அதுதான்மா. சும்மா நீ கூகுள்ல தட்டி பாருமா, சும்மா Google-ல தெரியாம தட்டி சரி, பேசாதீங்க. இப்படி வருவோமே. சும்மா சரி, டிஸ்மிஸ் ஆனதுல என்ன பெருமை? பெருமையெல்லாம் ஒரு மசரு சும்மா இது. அதாவது நீங்க சொல்லு தமிழ கீழு தமிழ ரேப் தமிழ கருப்பு தமிழ நெருப்பு தமிழ இரும்பு தமிழ உள்ள தமிழ வெளிய தமிழ ரத்த தமிழ நாடு தமிழ சார், ஆமா, இந்த மசரகத்தை சொன்னீங்க நீங்க இப்ப. இல்ல சுமதி மேடம், இல்ல அவர் பேசட்டும். நீங்க சார் நீங்க ஒரு டிஸ்மிஸ் விஷயம் ஆனது நல்லா எவ்வளவு கௌரவமா சொல்றாரு பாருங்க. இலங்கை நாங்க இலங்கை தமிழர்கள் சப்போர்ட் பண்ண விடுதலை. சம்பந்தம் இல்லை. சரி. அது ஒரு நாடு, இது ஒரு இப்ப காசால கூட தான் செத்து போனா, அங்க கூட தான் தமிழன் செத்து போயிட்டான். அப்படியே ஸ்டாலின் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாரு இங்க இருந்து. சப்போர்ட் பண்ணி பேச தாங்க முடியும், வேற என்னங்க புடுங்க முடியும்? சும்மா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. அவர்கிட்ட போன மாசம் போயிட்டு வந்தாங்கல்ல, திருமாவளவன் ஸ்டாலின் அப்ப கை கொடுத்து வந்தாங்கல்ல ராஜபக்சே கிட்ட. அப்ப அவங்க அவங்களும் ஒரே இனம். இவர்களும் தெலுங்கர்கள், அவரும் தெலுங்கு தான். சார், தமிழர்களை கொன்னு குவித்தவங்க கை கொடுத்தீங்க. ராஜபக்சேவே வரும். ஏங்க, அவங்க ஒரு பார்வையாளரை போறாங்க, கைய குடுக்குறாங்க, சாப்பிடுறாங்க. எப்படி சார்? என்ன இருக்கு? எப்படி சார்? என்ன எப்படி சார்? என்ன எப்படி சார்? பார்க்கறதுக்கு அப்படித்தான் சார், என்ன போய் சார்? கை ஒரு கொடுக்குறாங்க. பார்வையாளரை போறவங்க பார்த்தது இலங்கை பிரதமர் இந்திய தமிழர்கள் அத்தனை பேரை கொண்ட தமிழ் அந்த இலங்கை பிரதமருக்கு போய் கை கொடுப்பாங்க. இந்திய பிரதமர் வந்தா கருப்பு கொடுங்க பறக்க விடுவாங்க. ஆமா, அப்புறம் வேண்டாம் வேலை பண்ண விடுவாங்க. நீங்க அப்புறம் வெள்ளை கொடை பிடிச்சிட்டு நல்ல போவாங்க. கொடை. கொடை ஃபர்ஸ்ட் வந்து கருப்பு கொடை, அப்புறம் வெள்ளை அந்த கொடை வரும்போது கூட அப்புறம் கருப்பு கொடை, அப்புறம் வெள்ளை கொடை. அந்த அவன் சரியா எரிய மாட்டேங்குது, டிம்மா தெரியுது. உங்களுக்காக வெள்ளை கொடை, நேத்தோட கருப்பு கொடை. ஆமா, நேத்தோட கருப்பு கொடை இருந்துச்சு. நீங்க பாத்தீங்களா, அவங்க சுமதி வர்றாங்கன்னா வெள்ளை கொடை. இல்ல ஐயா, இல்ல மேடம், இது எவ்வளவு சுமதின்னு பேர் வச்சாலே இது கலக்கல் தானா? வாயாடி. இல்ல மேடம், அவரு எதுக்கு வர மாட்டோம். இல்ல வனசுமதி மேடம், நீங்க ஒரு விஷயத்த கவனிங்க. ரெண்டு பேருமே இப்போ சொன்ன விஷயம் கவனிங்க. அதாவது டிஸ்மிஸ் பண்ணாங்க. எது டிஸ்மிஸ் பண்ணாங்க தெரியுமா? நாங்க வந்து இலங்கையில ஒரு சப்போர்ட் பண்ணோம், அவங்க சொன்னாங்க இல்லையா, அதுக்காக டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஊழலுக்காக பண்ணல, நான் கோவப்படுவோம் உங்க மேல அப்படின்னு பெருமையா சொல்றேன். உண்மைதான் சார், 1 லட்சம் தமிழர்களை கொன்னு குவிச்சது நீங்க சப்போர்ட் பண்ணி கேவலமா டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க.
அப்ப இல்லைங்க டிஸ்மிஸ் பண்ண அப்ப எதுக்குன்னு சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. அப்படிதான் புரிஞ்சுது இப்போ. டிஸ்மிஸ் பண்ணல. நாங்க தான் அவங்கள வந்து ராஜீவ் காந்தியை நாங்க தான் எல்லாம் பதிவாயிருக்கு. நான் 5 நிமிஷம் ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கீங்க. இது வந்து 96ல அப்ப வந்து நாங்க தான் ராஜீவ் காந்தி. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு கேவலமா போயிரும். ஆமா, காவல்துறையோட கண்ட்ரோல் இருக்கு. ரெண்டு ஆம்பளைல ஏடிஎம்கே ஆட்சியில வந்து ராஜீவ் காந்தியை கொலை நடந்துச்சா, டிஎம்கே ஆட்சியில ராஜீவ் காந்தியை கொலை நடந்துதா? ஏமா கொலை நடந்துச்சுன்னா அது எங்க ஆட்சியில தான் கொலை நடந்துச்சு. அப்புறம் அதுக்காக என்னாச்சு? உளவுத்துறை என்னாச்சு? அது உழுவுறது போயிருக்கு வயல். அப்படிதான் இருக்கு உங்க ஆட்சியில. உளவுத்துறை ஒவ்வொன்று இருக்கும், காவல்துறை கம்முன்னு இருக்கும். பாவா தப்பு என் வேலை இல்ல பாவா. பேட்டரி போடலாம். சூப்பர், சூப்பரா இருக்கு. திமுக ஆட்சியிலே உளவுத்துறை உம்முன்னு இருக்கும், காவல்துறை கம்முன்னு இருக்கும். நீங்க ஆட்சி விட்டு போயிட்டீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். ஓகேவா? சரி, சீக்கிரமா போங்க, நாசமா போகுது. நீங்க ஐயா, நீங்க ஒரு கேள்வியை முன் வச்சீங்க கொஞ்ச முன்னாடி அவங்க கிட்ட. நீங்க ஏங்க வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்ற கடைசியா சொன்னீங்க அவங்ககிட்ட பேசும்போது கொஞ்ச முன்னாடி, நீ இப்ப 2026 வரும்ல, ஓட்டு போடாத, எங்களை பத்தி போய் தப்பா சொல்லு அப்படின்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா சார், நாங்க உங்களை பத்தி பேசி எங்க டைமை வேஸ்ட் பண்றதுக்கு, உங்களை பத்தி போய் பார்த்துட்டு அந்த உதயசூரியனை பார்த்து நாங்க அவாய்ட் பண்றதுக்கு, நீங்க பேசாம தமிழ்நாட்டு எலெக்ஷனை பாய்காட் பண்ணிடுங்க. நிக்காதீங்க. பதவி பைத்தியம் இல்ல, திமுக பதவி பைத்தியம். புள்ள பொண்ணு என்ன சார், என்ன மஸ்துக்கு நான் சொல்லணும்னா சார், நீங்க சொல்றதால சொல்றேன். இப்போ நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்ப அவங்களை பார்த்து ஓட்டு போடாத, எங்களை பத்தி போய் பேசு, உங்க இஷ்டம் நீங்க பேசுறீங்கல்ல. எங்களுக்கு ஓட்டு அவங்கள்ட்ட இருக்கவே இருக்கு பாக்ஸா. அவங்கள்ட்ட அவங்க திமுக தொண்டர்களும் ஒவ்வொருத்தரும் 50 ஓட்டு போடுவாங்க. அந்த ஆக்டோபஸ் மாதிரி அப்படியே அந்த இதைய பிடிச்சிருவாங்க. பாருங்க, அந்த போய் பாருங்க. எலெக்ஷன் அன்னைக்கு பார்த்தோன்னா அப்படியே ரவுடி மாரி நிற்பாங்க. ஒருத்தர் வந்து 250 கிலோ, 350 கிலோ, 450 கிலோ, யாரா ஒரு எம்எல்ஏ எம்பி அப்படி நிற்பாங்க. பாருங்க, போட்டியா ஓட்டு, நான் வந்து பேப்பரை பார்ப்பேன். இல்லன்னா உங்களுக்கு தானே போட்டேன். இல்ல இந்த வாட்டி அந்த வடிவேல் அந்த மாதிரி ஆயிடும். டேய் ஓட்டு போட்டியா? ஆனா சத்தியமா உங்களுக்கு தானே போட்டேன். இங்க ஒரு தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து. நீங்க நம்மளே ஓட்டு எடுத்து வந்துட்டானே. இந்த தடவை திமுகவுக்கு வாக்கு விடாது. மக்கள் அவ்வளவு வேதனையில இருக்காங்க, மக்கள் அவ்வளவு வறுமையில இருக்காங்க. சாராய கடை பெருத்து போச்சு, கஞ்சா பெருத்து போச்சு, கற்பழிப்பு பெருத்து போச்சு, மழை கொள்ளை போச்சு, மண்ணு கொள்ளை போச்சு, தண்ணி கிடைக்கல, நீர் கிடைக்கல, சோறு கிடைக்கல, சிலிண்டர் விலை ஏறி போச்சு, கரண்ட் விலை ஏறி போச்சு. இவர் என்ன இதுக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுத்தாரு ஸ்டாலின். நிப்பாட்டு, உங்க 2 பேர்த்தையும் பார்த்தா இதெல்லாம் கஷ்டப்படுற மாதிரி தெரியலீங்க. என்ன பண்ணுது? அப்படி கிடையாது. நீங்க இப்படி எல்லாம் வரக்கூடாதுமா. நீங்க ஏதோ பாவம் ஏதோ ஒரு சேலகட நீட்டா வந்திருக்கீங்க இல்லையா? நீங்க கிளம்பி போய் திமுக குடும்பத்துல பல பலன்னு வரணுமா? என்ன பேசுறீங்க நீங்க? மூக்குத்தி போட்டுதான் 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க தானே இவங்க. ஆமா, கொடுக்க 1000 ரூபாய் பவுடர் அடிச்சுப்பாங்க. இவங்க 1000 ரூபாய் பாக்குறப்ப அதாவது திமுக சார்ந்த குடும்ப பெண்களை தவிர்த்து மற்ற பெண்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிழிஞ்சு போன புடவை பாக்குறதுக்கு கன்றாவே தலையை வச்சு போட்டு வரணுமா? அதுக்கு தானே மண்டைய மயிர் வெட்டிடுச்சு. அதனால அக்கா பாரு மயிரை விரிச்சு போட்டு தானே வந்து. இல்ல புரியல, நீங்க அதாவது கொஞ்ச நேரம் என்ன பேசுறீங்க? வரேன் எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. இவரெல்லாம் வந்து 10 வருஷம் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணி பேசுறேன்? நாகரிகமா பேச இதான் நாகரிகமா? நாகரிகம் சொல்லுங்க. நானு ஐயா இங்க பாருங்க, கூந்தலை பத்தி நம்ம பேச வேணாம், அதை விட்டுருங்க. தயவு செஞ்சு காமாட்சி நாயுடு அவர்களே, நீங்க இந்த திமுக முட்டு கொடுக்கறத விட்டுருங்க. நாடு நல்லா இல்ல. இந்த எலெக்ஷன் தெரியல. இந்த போன வாரத்துல கூட ஒரு மலக்குழி மரணம் வந்து ஒண்ணு நடந்தது. துப்புரவு பணியாளர்கள் சொல்லாதீங்க, தூய்மை பணியாளர்கள் சொல்லுங்க. மருத்துவ பயனாளிகள். இன்னமும் மழைக்குழிக்குள்ள இறங்கிக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டுலதான் கேவலம். இது வரைக்கும் பாருங்க, வடக்க விட இங்கதான் மலக்குழி மரணங்கள் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஏங்க மலைக்குழிக்குள்ள மலைக்குழி இருக்கு? வடநாட்டுல பூரா ஏன் மலைக்குழி வச்சிருக்கான்? எல்லாம் ரோட்ல தான் போறேன். நீங்க பக்கத்து நாட்டுக்கு போறீங்க, உங்க தமிழ்நாட்டுக்கு மாநிலம் தான். 75 ஆண்டு காலம் திராவிட மாடல், அடுத்தது 26ல 2.0 அப்படிங்கிறீங்களே. நாட்டை பாருங்கண்ணா, மக்களை என்னென்ன பண்ற, சொத்தை சேர்க்குறீங்கல்ல, மக்களையும் கொஞ்சம் பாருங்கண்ணா.
உங்க வீட்டு பெண்களை பாக்குறீங்கல்ல, தமிழ்நாட்டு பெண்களை பாருங்கண்ணா, சாராய கடையை குறைங்கண்ணா. நிறைய பெண்கள் விதவை. கனிமொழி அக்கா தான் சொன்னாங்க 2.5 லட்சம் பெண்கள் விதவை. போய் கனிமொழி அக்காட்ட போய் கேளு. கனிமொழி அக்கா கேட்க எங்க கூட சொல்றாங்க. மைக்க பார்த்தா 8 அடி தூரம் பாஞ்சி ஓடுது, அப்படியே மயில் மாதிரி பறக்குது. மைக்க பார்த்தா அவர் ஓடுறாரு, ஸ்டாலின் ஓடுறாரு, மாலான மயிலான மாதிரி திரிஷா மாதிரி ஓடுது. இது கனிமொழி அக்கா திரிஷா மாதிரியே மைக் எடுப்பா மறைச்சிட்டு வர்றாங்க. யாராச்சும் மைக்ல பேசுறீங்களா? இல்ல, ஒரு இறுதியாக தைரியமா பதில் சொல்றீங்களா? மேடம் ஒரு நிமிஷம் சார். இறுதியாக இந்த தாவிகாவின் தலைவர் விஜய் அவர்கள் இன்னொரு கூட்டணியை நோக்கி போறாரு. லைக் எப்படின்னா வந்து காங்கிரஸ், அதுக்கப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் வராங்க, எடப்பாடி சார், நம்ம டிடிவி தினகரன், செங்கோட்டையன், ஒரு புது அணி வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்களே, அது அன்புமணி ராமதாஸ். உங்களோட கருத்து என்ன சார் அதை பத்தி? அந்த மாதிரி கூட அமையுமா? நான் ஒரு சீரியஸாக கேட்குறேன் சார். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து பாரதிய ஜனதா கூட கூட்டணி. அந்த பாரதிய ஜனதா யார் சொல்றீங்க சார்? தாவேக்கா தாங்க கூட்டணி ஓகே வரப்போகுதுன்றீங்களா? தாவேக்கா பாரதிய ஜனதா கூட்டணி உறுதி. ஓகே. அந்த கூட்டணியில அதிமுக வந்து ஓபிஎஸ்க்கு ரெட்டலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஓபிஎஸ் இன்னும் திரியிறாரு. ஓகே. அப்படி ஓபிஎஸ் கிடைச்சா அது காரணம் என்னன்னா, முதலமைச்சர் போஸ்ட்டை எடப்பாடி விட்டு கொடுத்தாருன்னா அவரு கூட கூட்டணி. ஓகே. அவரு முதலமைச்சர் போஸ்ட்டை விட்டு கொடுக்கலைன்னா இந்த பக்கத்துல கூட்டணி. அது பாரதிய ஜனதா ப்ராமிஸ்டு. அவ்வளவுதான். இதுதான் உங்களோட கருத்து? என்னுடைய கருத்து இது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமற்ற செய்தி. ஆமா, இவர் போய் மோடி ஆயிட்டு அமித்ஷா ஆயிட்டு நேற்று தான் மோடி மீட்டிங்ல பேசிட்டு. எப்படி ஐயா நீங்க அது எப்படி சொல்லிடுங்க? ஏன்னா அதிகாரப்பூர்வம் நீங்க சொல்லாமே. அதிகாரப்பூர்வமா சொல்ல முடியாது. ஏன்னா அதிகாரப்பூர்வமா நான் இப்படி அவங்க நான் அதிகாரப்பூர்வமற்ற செய்தி அப்படி நான் சொன்னதை கவனிங்க. அது போட்டு பாருங்க. அதிகாரப்பூர்வமற்ற செய்தியா? ஓ, அப்ப காமாட்சி நாயுடு செய்தி. காமாட்சி நாயுடு செய்தி இல்ல அது. அதாவதுங்க இங்க பாருங்க, கூட்டணி பத்தி அவங்க கூட்டணி பத்தி சொல்லணும். ஒண்ணு தாவேக்கா சொல்லணும், விஜய் சொல்லணும், அமித்ஷா சொல்லணும். அவங்க சொன்னாதான் அது வந்து கூட்டணி. அவங்க சொல்லாம எல்லாரும் நம்ம சும்மா ஒரு அனுபவத்துல சொல்றத வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு பேசுறது இயலாது. நீங்க கேட்டதுனால அமைஞ்சா இப்படி அமையும் சொல்றீங்க. இப்படி அமை. அவ்வளவு மேடம் தங்களோட கருத்து. அது இவங்களோட யூகம். நாங்க என்ன சொல்றோம்னா, திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா வலுவான ஒரு கூட்டணி அதை அமைக்கணுங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லா கட்சிக்கும் எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் இருக்கணும். ஏன்னா திருப்பி திமுக வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு குட்டிச்சோர பேரும் நாசமா போயிடும். அதனால ஏற்கனவே அந்த 5 வருஷத்துல இந்த இளைஞர்களோட எதிர்காலமே நாசமா போச்சு. ஸ்கூல் பாடத்துல இருந்து பாடத்திட்டத்துல இருந்து ஸ்கூல்ல முதற்கொண்டு கஞ்சா மிட்டாய் விற்கிறாங்க. காலேஜ் படிக்கிற பசங்களை கஞ்சா மிட்டாய் விற்கிறாங்க. அது என்ன கூலிப்பா? அது கூலிப்பா கூலிப்புங்கிறாங்க. பேரே தெரியாது. மெத்துங்கிறாங்க. மெத்தபெட்டமைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்னாடி கிடையாது. மெத்தபெட்டமைன் சொல்லி அந்த போதை மருந்தை வந்து ஒரு ஜாபர் சாதிக்கு, திமுக இருக்கிற ஜாபர் சாதிக்கு தான் அதை வந்து இது பண்ணாங்கன்னு சொல்லி உலக அளவுல வந்து தமிழ்நாட்டை தலைமுடியை வச்சாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா போதை ஊசிங்கிறாங்க. என்னன்னே தெரியல. இந்த இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இவ்வளவு அதிகமா இருக்கிறது காரணம் இந்த அளவுக்கு வந்து இந்த போதை, கள்ளச்சாராயம், கஞ்சா, மெத்து, அபிலு இப்படி இந்த போயிட்டு இருக்கிறதாலதான் இந்த தமிழ்நாடு நாசமா போய் கிடக்கு. இதை நம்ம அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கூடாது. ஒரு 5 வருடம் அப்படிங்கிறது வந்து ஒரு தலைமுறை. இப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல 21 எடுத்து வச்சிருந்தாங்கன்னா இந்த காலேஜ் வெளியே 3 வருஷத்துல வெளியே வரதுக்குள்ள இந்த பழக்கத்தை கத்துக்கிட்டான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அந்த ஜெனரேஷனே காலி. அதனால நம்ம இது வந்து இன்னைக்கு தமிழக மக்களுக்கு நாங்க சொல்றது என்னன்னா, நம்ம சும்மா ஒரு ஓட்டு போடுறது தானே, ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு ஒரு ஓட்டை போடுவோம், 2000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுவோன்னு உங்க பிள்ளைங்க தலையில நீங்களே கொல்லி எள்ளி போட்டுறாதீங்க. தயவு செஞ்சு 2026 திமுக வீட்டுக்கு துரத்தி அடிச்சாங்கன்னா மக்கள் வந்து இனி வாழ முடியும். நம்ம பிள்ளைகளுக்கு செய்யற நியாயம் அது. அதை வந்து மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா தமிழ்நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. சரி, அப்ப நீங்க ஏதாவது கருத்து சொல்லணும்னா சொல்லிடுங்க. என்னோட கருத்து என்னன்னா, இன்றைக்கு தமிழகத்திலே தனியாக யாரும் கூட்டணி இல்லாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நான் எங்க நாம் தமிழர் கட்சியில வந்து மற்ற கட்சியில என்ன இருக்கோ எனக்கு தெரியாது. என் கொள்கை இருக்கா, கூட்டணி இருக்கா, கலாச்சாரம் தெரியாது எனக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சியில அந்த உணர்வுபூர்வமான பொறுப்புகள் இருக்கு, கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு. மரத்துக்காகவும் மண்ணுக்காகவும் எல்லாத்துக்காக நம்ம போராடுறோம். இந்த நாடு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது மத கலாச்சாரம், மத போதை, இந்த சாராய கலாச்சாரம், இதெல்லாம் வந்து ஒழியல்னு சொன்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒழிய இந்த நாடை காப்பாற்ற யாரால முடியாது. நாங்கள் யாருடைய கூட்டணி கிடையாது, தனிச்சு நிக்கிறோம், துணிஞ்சு நிக்கிறோம். அதனால வந்து நாம் தமிழர் கட்சி இந்த முறை ஆட்சிக்கு வரும். மீண்டும் ஒரு முறை வேறு கட்சிகள் வந்தா இந்த நாடை காப்பாற்ற அந்த இறைவனால கூட முடியாது. ஐயா முடிச்சிருங்க ஐயா.
உங்க கருத்து இல்ல சொல்லுங்க. இல்ல அவங்க கருத்து 2 பேர் கருத்தையும் இல்ல நீங்க சொல்லியிருக்காங்க. உங்க கருத்தை சொல்லுங்க. அதனால நீங்க என்ன அத- செஞ்சிருக்கீங்க, அவங்க உங்க செய்தியை கருத்தை சொல்லுங்க. அவங்கள நான் வரவேற்கிறேன். அண்ணா, நீங்க 1000 ரூபாய் பட் இது கொடுத்துருக்கீங்கன்னா எங்களுக்கு மக்களுக்கு வந்து பெண்களுக்காக சொல்லுங்க. 2026ல மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், ஆட்சி அமைக்கும், ஆட்சி அமைக்கும். எப்படி அமைக்கும், ஏன் அமைக்கும்? அந்த கூட்டணியை பத்தி பேசினேன் இல்லையா சார், அந்த செங்கோட்டையன் டிடிவி அதுல வந்து காமாட்சி நாயுடு பேரவை இணையமா சார் அதுல? அது எப்படிங்க அவங்க போய் இணைவாங்க? அவங்க வந்து திமுகவுக்கு தான் முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா திமுகல வாவு சிதம்பரம் பிள்ளைன்னா பிள்ளை அடிச்சிருவாங்க, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்னா தேவர் அடிச்சிருவாங்க, சங்கரலிங்க நாடார் அப்படின்னா நாடார் அடிச்சிருவாங்க. ஆனா இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு பாலம் வச்சிருக்காங்க பாருங்க, ஜிடி நாயுடு பாலம் வச்சிருக்காங்க. அதே அங்க கொஞ்சம் தாண்டி துடியலூர்ல பாத்தீங்கன்னா ஐயா நாராயணசாமி நாயுடு பாலம் வச்சிருக்காங்க. அப்ப நாயுடுங்கிறத படிச்சுவாங்க பட்டமாவுங்க. அதெல்லாம் தமிழர்களோட ஜாதி பேரை மட்டும் அவங்க வாழ்ந்த காலத்துல தலைவர்களோட பேரெல்லாம் அடிச்சிடுறாங்க. அது எப்படி அந்த தெலுங்கு தலைவர்களோட பேரை மட்டும் அந்த நாயுடுங்கிறதோட போடுறாங்க? எப்படி 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 சொல்லுங்க 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 ஏதாவது சொல்லுங்க. சமூக நீதியா? நீங்க தானே சொன்னீங்க பெரியார் வந்து பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, ஜாதி போட்டுட்டீங்கன்னா நீங்க பிற்போக்குவாதி அப்படின்னீங்க. அப்புறம் நீங்களா வந்து பேர் போட்டுக்கிறத மட்டும் எடுத்துக்கிறாங்க. அப்ப வந்து தமிழர்களை மதிக்காம தெலுங்கு மக்களை மட்டும்தான் மதிக்குது அந்த திராவிட மாடல் அரசு. இல்ல உங்க இதுல வெங்கையா நாயுடுன்னு இருந்தாரு. நாங்க எல்லாரும் போட்டுக்கிறோங்க. எங்களோடதுல நாங்க என்ன சொல்றோம்னா, இங்க ஜாதி அப்படிங்கிறது வந்து எங்களோட அடையாளம், அது அடக்குமுறை சின்னம் கிடையாது. நான் இந்த ஜாதியை சார்ந்தவன் சொல்லாமல ஒழிச்சு நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன் ஒருத்தனை இழிவுபடுத்தக்கூடாது, அவ்வளவுதான். நான் என் பேருக்கு பின்னாடி பிள்ளைன்னு போட்டுக்கிறேன். நான் என்னோட அடையாளத்தை நான் பெருமையா நினைக்கிறேன். ஆனா நான் யாரையும் மட்டமா நினைக்க மாட்டேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இங்க தமிழக தலைவர்களோட பேர் எல்லாத்தையும் அழிச்சு விடுறீங்கல்ல, ஆமா. அதே தெலுங்கு தலைவர்களோட பேரை மட்டும் நீங்க போறீங்க. இருமா, ஸ்டாலின் நாயுடு யாருமா ஜிடி நாயுடு என்ன தமிழன் இல்லாம அவர் என்ன என்ன? யாரு? நாங்க எல்லாமே பூர்வீகத்துல நாங்க எல்லாம் தமிழர்கள் தான், புரிஞ்சுக்கோங்க. நாங்க அது தான் எப்படி பூர்வீக தமிழர்கள்? தமிழர்கள். பூர்வீக உங்க தமிழர்கள் தாய்மொழி என்னங்க? எங்க தாய்மொழி கருணாநிதி தமிழ் நாயுடு. தான். எங்க தாய்மொழி தாய்மொழி தமிழ் தான். கடைசி சரி. என்ன ஆயிடுச்சு, இந்த சான்ஸ்கிரிட்னு ஒண்ணு நீங்க வடக்குல இருந்து கொண்டு வந்தாங்கல்ல, அந்த சான்ஸ்கிரிட் தமிழோட சேர்ந்துச்சு. இல்ல இல்ல சொல்றத கேளுமா, தெலுங்குல இஷ்டம் இங்க- தெரியாம பேசாதீங்க. இங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு சும்மா. வந்து இங்கேயே செட்டில் ஆன நீங்க தமிழர்கள், வடக்குல இருந்து இங்க வந்து எங்க எங்களோட வாழ்றோம், ஆனா தமிழ் இல்லையா? இருமா, யாரு இல்ல தமிழன் ஏன் யார் அதெல்லாம் சொன்னா? தெலுங்கர்கள் வந்து தமிழ்நாட்டுல இங்க தமிழர்களா? பாருங்க, ஹிந்திக்காரங்க தமிழர்கள் ஆக முடியாதா? இங்க பாருமா, பல்லாயிரம் ஆண்டுகளா இங்க வாழக்கூடியவங்க எல்லாம் நாங்க தமிழர்கள் தான். மதிக்கிறோம்யா. நாங்க எங்களோட சித்தாந்தப்படி இந்தியால இருக்க எல்லாருமே எங்க சகோதரர்கள். எங்களுக்கு தெலுங்கர்களும் சகோதரர்கள் தான், மலையாளிகளும் சகோதரர்கள் சும்மா தான், இந்த இந்திக்காரர்களும் கதையெல்லாம் சகோதரர்கள் தான். ஆமா. நீங்க தான் பிரிவினைவாத அரசியல் பேசுறவங்க, திராவிட யாரு- மாடல் யாரு ஏதோ சொன்னா? வடக்க வேண்டாம் பாரு வேலை பார்க்கன்னு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க என்ன சொல்றோம், ஜாதி பேர் போடக்கூடாதுன்னா எல்லா ஜாதி பேரையும் அழிக்கணும். அது ஏன் ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் பேரை நீங்களே ஏம்மா, போடுறீங்க? அவங்க ஒரு பேர் சில அதை தலைவரோட சொன்னா பேர் தான் அழிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? இது என்ன ஓர வஞ்சனமா இருக்குது? இருமா, காமாட்சின்னு போட்டா யாருக்கு தெரியும்? காமாட்சி நாயுடு நாயுடுன்னு போட்டா போட்டா தானே அப்ப தெரியும். சிதம்பரம் பிள்ளை, வாவு சிதம்பரம் பிள்ளைனா தெரியுமா? வாவு சிதம்பரம்னா தெரியுமா? வஉசினாலே தெரியுமா? சிதம்பரம் முத்துராமலிங்க தேவர்னு சொல்லுவீங்களா? ஐயா முத்துராமலிங்கன்னு இப்படி சொல்லுவீங்களா? பண்ணாம ஏன் அவ்வளவு சீனம்? தேவர்னு தான் ஆமா, சொல்றாங்க. ஐயா நீங்க ஐயா அந்த தேவர் எடுத்தீங்க நீங்க. யார் எடுத்தா? உங்களது தானே எடுத்தீங்க. அவர் தமிழர். எடுத்தீங்க, அவர் கற்பனை தமிழர், எடுத்தீங்க. தமிழர். இல்ல இல்ல தமிழர். இல்ல. ஐயா அப்ப தமிழர்கள் திட்டமிட்டு தமிழர்களோட அடையாளத்தை அழிக்கிறது தான் இன்னைக்கு திமுக ஆமா வேலையா? ஆமா ஆமா ஆமா. நீங்க இப்ப இந்த தமிழ்நாடுன்னு பேர் வரது காரணமா இருந்தவர் யாருங்கயா? ஒரு உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார்ல, எது? உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார்ல, சங்கரலிங்க நாடார். சங்கரலிங்க நாடாரு. ஃபுல் பேர் சொல்லுங்க. சங்கரலிங்கம் பிள்ளை சங்கரலிங்க நாடார். நாடாரு. நாடார் தானே? அதையும் முதல்வர் பீட்டு போடுறாரு, சங்கரலிங்க நார் அப்படின்னு போடுறாரு. ஏன் மரியாதை. சங்கரலிங்க நாடார்னு போட வேண்டியது? நார்னு போட்டா அது ஒரு மரியாதை. நாடார்னு போட்டாலும் மரியாதை தானே. அவர் நாடார். வாழ்ந்த காலத்துல அவர் அப்படிதான் போட்டிருக்காரு. அவர் போட்டுக்கலாம். இப்ப நம்ம சொல்றது வந்து அது வந்து நாருங்கிறது ஒரு விதமான அடைமொழி, கௌரவமான பேர். அப்ப நீங்களும் காமாட்சியார் அப்படின்னு போடுறீங்க. காமாட்சி யாருன்னு போடல, நான் காமாட்சி ஜீன்னு காமாட்சி நார். போடுறேன். காமாட்சி காமாட்சி யாருல? ஏங்க, அது என்ன? காமாட்சி நார். சங்கரலிங்க காமாட்சி நாடார். நாடார். உங்க நாசமா போன கட்சியில நான் இருக்கும்போது காமாட்சி ஜீன்னு தான் கூப்பிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னுடைய அப்பா பேர் கோவிந்தராஜ், அதனால அந்த ஜியை எடுத்து பின்னாடி போட்டு காமாட்சி ஜீன்னு கூப்பிட்டு பிஜேபிக்கு போனா ஜி போட்டுப்பாரு, அதனால திமுக வந்தா நாயுடு போட்டுப்பாரு, இப்ப நான் ஜி நாம் தமிழர், தமிழர். நாம் தமிழர் போனா நாம் தமிழர், காமாட்சி தமிழர். காமாட்சி தமிழர்னு போட்டுப்பாரு. ஆமா ஏதாவது முஸ்லீம் லீக் கட்சிக்கு போட்டீங்கன்னா காமாட்சி அகமதுல்லா அப்படி போட்டீங்களா? நீங்க எப்படி வேணாலும் ஒரு போட்டுக்கலாம். ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. ஏன் வந்து தமிழ்நாடுங்கிறதுல வந்து தமிழர்கள் பேர் வரலன்னு சொல்லிட்டு. முச்சலாமா? அதாவது அது ஒண்ணே ஒண்ணு மட்டும். ஏன்னாக்கா அதாவது மாத்திட்டாங்கல்ல, திராவிட நாடுன்னு மாத்திட்டாங்கல்ல. தமிழ்நாடு திராவிட நாடுன்னு நான் மாத்திட்டாங்க. ஏன் மாத்துறவங்க இதை வேணா மாத்துவாங்க. நாட்டையே மாத்துறவங்க, ஒட்டையே மாத்துறவங்க, பேரை மாத்த மாட்டாங்க. இதெல்லாம் அது பண்ணலன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். இதெல்லாம் பண்ணணும், பண்ணுவார்கள். இதுதான் திராவிட மாடல். திட்டமிட்ட ஒரு இன அழிப்பு, ஒரு அடையாள அழிப்பு, தமிழர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இந்த திராவிட மாடல். எஸ். ஒரு இந்த கூட்டணியை பத்தி கேட்கும்போது நீங்க சொன்னீங்க இந்த கூட்டணி சில கருத்து சொன்னீங்க இல்லையா, செங்கோட்டையன் டிடிவி. நான் கேட்ட கேள்விக்கு அதுல வந்து காமாட்சி நாயுடு தெலுங்கு பேரவை இணையுமாயா?
நான் அவங்களோட இணைய மாட்டேன். ஏன்? நான் சீமான் கூட கூட்டணி ஆகுது. எப்பவுமே நல்லவனா ஆகிறதுக்கு இப்ப ஐடியாவே இல்லை கடைசி காலத்துல கூட